Western Ghats, Pollachiil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. அதாவது வந்து ரஜினியும் 70+, இளையராஜாவும் 80+, இவங்க ரெண்டு பேரையும் 20+ல செஞ்ச சேட்டைகள்லாம் இப்போ வந்து பேசி இதை வந்து ஒரு எப்படி சொல்றது நகைச்சுவை மேடையாக மாற்றி அவங்கள அசிங்கப்படுத்திட்டாங்க. புகழும் மிகப்பெரிய பணம் எல்லாமே வந்து இளையராஜாவுக்கு வந்து சேர ஆரம்பித்தோன்னே இளையராஜா வந்து இதுலேருந்தெல்லாம் வெளியில் வர டோட்டலாக வந்து இந்த மாதிரியான எப்படி சொல்கிறது சின்னத்தனமாக பேசுறது, சிரிக்கிறது, ஜாலியாக பண்ணுறது எல்லாத்துலேயுமே வெளியில் வந்து இதாவது இங்கே தான் ரொம்ப முக்கியம். அதாவது இளையராஜா வந்து அந்த இசைக்காண்டியே தன்னை அர்ப்பணிக்கிறார். வாங்கினி ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் இவங்கெல்லாம் கூட இளையராஜா எல்லாம் பண்ண முடியாதுங்கிற ஒரு காலம் வந்துச்சு. எல்லாருமே இளையராஜாவோட சாங்ஸ்க்காண்டி போனாங்க, எல்லாருமே இளையராஜாவோட ஸ்டுடியோவில் நின்னாங்க. நான் சொல்கிறேன், இத்தனை பேரும் நின்னாங்க. பெரிய பெரிய டாப் மோஸ்ட் ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருமே நின்னாங்க. அப்படி ஒரு காலம் வந்தப்போ இளையராஜா வந்து அந்த அந்த கனிவு இதெல்லாம் வந்து அவர் யூஸ் பண்ணவே இல்லை. அவர் வந்து எல்லாத்தையுமே மாற்றி எல்லாத்திட்டையும் திமிர்த்தனமாக பிஹேவ் பண்ண ஆரம்பித்தார். எல்லாரையும் வாடா போடான்னு பேச ஆரம்பித்தார். என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் பேச ஆரம்பித்தார். ஸ்டுடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 15 ப்ரொடியூசர்ஸு 15 டேரக்டர்ஸ் எல்லாம் வேணும்ட்டே காக்க வச்சார். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இளையராஜாவை வந்து ஸ்டுடியோக்கு பார்க்க போகிறாரு, யதார்த்தமாக பார்க்க போகிறாரு. பார்க்க போனப்போ இளையராஜா வந்து ராஜா அப்படின்னு கட்டிப்பிடிக்க போகிறார். எதனால் கட்டிப்பிடிக்க போகிறாருன்னா பழைய நட்பு, பழைய பிரியத்தினால கட்டிப்பிடிக்க போனவரை அப்படி தள்ளி விட்டு நீங்கள் தொடாதீங்க, நீங்கள் தொட்டிங்கன்னா எனக்கு கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி இருக்குன்னு சொன்னார். இது உண்மை. இந்த இயக்குனர் பேர் வேண்டாம், அது ஒரு பிரபலமான இயக்குனர். இது நடந்தது. அப்போ பாலச்சந்தர் வந்து சொல்கிறார், இந்த படத்துக்கு யார் மியூசிக்னு கேட்குறாரு. இளையராஜா அப்படின்னோடனே இளையராஜா இல்லாமல் இந்த படத்தை பண்ணுறதா இருந்தால் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறார். இளையராஜா இருக்கணுன்றது போக இளையராஜா இல்லாமல் இருந்தால் பண்ணுறேன். அது காரணம் என்னென்னா உங்களுடைய திறமை அது உச்சகட்டம். அதாவது வந்து உங்களுடைய திறமையை வந்து ஒரே 1%, ஏன் 1%, 0.1% கூட யாருமே டவுட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இசையில் ஞானம் படைத்தவர். எங்கேருந்து? ஒரு பட்டிக்காட்டிலேருந்து வந்தீங்க. ஃபைன் டைம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸோட ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா அரசாங்கம் சார்பில் நடத்தியிருக்காங்க. விழாலாம் நல்லபடியாக நடந்துச்சு. அவர் வந்து சிம்பனி அவர் கிரியேட் பண்ணதை வந்து திரும்பவும் ரீக்ரியேட் பண்ணி ஸ்டேஜ் எல்லாம் வாசிட்டு காட்டினாரு. அவரோட ரசிகர்களாக இருக்கட்டும் மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு இசை மழையாக இருந்துச்சு. எல்லாருமே ஜாலியாக இருந்துட்டு இருக்கும்போது இளையராஜா அவர்கள் பேச தொடங்குறது தான் இப்போ அது ஒரு சர்ச்சையாக இருக்குது. எதுக்கு இந்த பாராட்டு விழா, இல்லைனா ஏன் இதில் இப்படி பேசணும் அப்படின்றது. நீங்கள் அதை பார்த்தீங்களா, என்ன பேசினாருன்றது? ஏன்னா ரஜினி அவர்களும் வந்து பேசியிருந்தாரு. தன்னை வந்து சாங் கம்போஸ் பண்ணும்போது 2 பேரும் வந்து பியர் சாப்பிட்டுட்டே வந்து பேசுவோம், கிசு கிசுக்கு கேட்பாரு இளையராஜா அவர்கள், முக்கியமாக ஹீரோயின்ஸோடது அப்படின்னு சொன்னது. ஒரு அவ்வளோ பெரிய மேடையில் அரசு நடத்துகிற ஒரு பாராட்டு விழாவில் அப்படி பேசணுமா அப்படின்ற ஒரு பேச்சு வந்து இப்போ போயிட்டு இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா? அரை பாட்டில் பீரு பாட்டிலில் பார்த்தீங்கன்னா 50 வருஷம் இளையராஜா மேலே ஒரு இமேஜ் இருந்துச்சுல்ல, ஒரு கட்டமைப்பு, அதை வந்து அவங்களே உடைச்சிட்டாங்க. அதாவது வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, இது எல்லாருக்குமே உள்ள விஷயந்தாம்மா. ஒரு 25, 30 இந்த ஏஜ்லலாம் இருக்கும்போது எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். தண்ணி அடிக்கிறது, ஜாலியாக இருக்கிறது, கிசு கிசு கேட்குறது, இது எல்லாமே யதார்த்தமான விஷயங்கள் தான். இதெல்லாம் எல்லா மனிதனுக்கும் உள்ள வீக்னஸ் தான். புரியுது உங்களுக்கு? இங்கே இளையராஜாக்கோ ரஜினிக்கோ உள்ள வீக்னஸ் கிடையாது. ரஜினியெல்லாம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அட்டகாசமும் பண்ணார். புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் எல்லாருக்குமே ரஜினியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாருக்குமே ரஜினி இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு தெரியும். ரஜினி தண்ணி அடித்ததையோ சிகரெட் அடித்ததையோ இன்னும் பல விஷயங்களை வந்து ரஜினி எந்த இடத்துலையும் மறைக்கிறது இல்லை, மறைக்க விரும்புறது இல்லை, வெளிப்படையாகவே சொல்லிடுறாரு. இன்னைக்கு வந்து தண்ணி அடிக்காதீங்கன்னு சொல்கிறாரு. தண்ணி அடித்தா என்ன பிரச்சனை வரும், சிகரெட் அடித்தா என்ன பிரச்சனை வரும், இதனால் பாதிக்கப்பட்டு, அதாவது அதெல்லாம் ஆரம்பத்தில் செஞ்சு பெரிதளவில் செஞ்சு பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து இதை பண்ணாதீங்க அப்படின்றத ரஜினி மேடைகளில் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ரஜினியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இளையராஜா பற்றி தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பிம்பம். இளையராஜா வந்து எப்படின்னா தன்னை வந்து ஒரு கடவுள் மாதிரி வந்து கட்டமைப்பு பண்ணிட்டு அவர் வந்து இன்னைக்கு வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன், நான் சொல்றது பார்த்தீங்கன்னா 1975 என்னமோ தான் இளையராஜா அறிமுகம் வராரு. கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, இந்த 2K
கிட்ஸ் எல்லாம் வந்து இளையராஜாவோட பாட்டை ரசிக்கிறாங்க. இளையராஜா மியூசிக்னா இன்னைக்கு எல்லாருக்குமே பிடிக்குது. அதாவது இளையராஜாவோட மியூசிக் இல்லாமல் வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான பாடல்களை வந்து இளையராஜா போட்டு கொடுத்துருக்காரு. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இசை மேதை அப்படின்னா இளையராஜா தான். ஸோ இவங்கெல்லாம் இளையராஜா வந்து இவர் வந்து பெரிய மியூசிக் டாக்டர் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து இப்படி வந்து இந்த மேடையை வந்து 2 பேரும் பயன்படுத்திட்டாங்க. அதாவது வந்து ரஜினியும் 70+, இளையராஜாவும் 80+, இவங்க 2 பேரையும் 20+ல செஞ்ச சேட்டைகள்லாம் இப்போ வந்து பேசி இதை வந்து ஒரு எப்படி சொல்றது நகைச்சுவை மேடையா மாற்றி அவங்கள அசிங்கப்படுத்திட்டாங்க. அப்படிதான் நான் பார்ப்பேன். இளையராஜா இது ரஜினி கூட ஆரம்பிக்கல, இளையராஜாவே ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு தெரியல. அவர் வந்து சொல்லட்டுமான்னு கேட்டாரு. அப்படியே ஃபாஸ்டா ரஜினி அவர்கள் எழுந்து வந்து அவர் படப்படன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் என்ன சொல்ல வந்தாருன்றது அவருக்கு தெரியல. அவர் ஒன்று பேசிட்டு போயிட்டாரு. இந்த இடத்துல அதுவும் ஒரு அரசு ஏற்படுத்தி இருக்க ஒரு பாராட்டு விழால இப்படி ஒரு பேச்சு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மாதிரி சின்னதா ஒரு முகம் சொல்லிக்கிறதா இல்லைன்னா சிரிப்பு வராம ஒரு மாதிரி அமைதியான ஒரு விஷயமா மாறிடுச்சு. இதுக்கப்புறம் எப்படி மாறும்? இதை பத்தியான விமர்சனம் வந்து அதிகமா வர தொடங்குது. இது ஒரு ஜாலியா பேசிக்கிட்டாங்கம்மா. ரஜினி இளையராஜா 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஜாலியா பேசிக்கிட்டாங்க. ஆரம்ப காலகட்டங்களில் அவங்க அப்படி இருந்திருக்கிறாங்க. இளையராஜா அப்படி இருந்தாருங்கிறது உண்மை. இது சினிமாவில் உள்ள எல்லாருக்கும் தெரியும், புரியுது உங்களுக்கு. ஆனால் சினிமாவை தாண்டி வந்து பொதுமக்களுக்கு தெரியுமா, அதாவது பப்ளிக் இந்த மாதிரி ஒரு இமேஜ் இளையராஜாக்கு இருக்குன்னு தெரியுமா அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, புரியுது உங்களுக்கு. அந்த மாதிரி மறைக்கப்பட்ட பல விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து பப்ளிக்ல மேடையில் பேசி அதை வந்து ஒரு கேலி கூத்தாக்கி 2 பேருமே சிரிச்சு கண்ணா பண்ணான்னு பேசி வந்து அதாவது வந்து ஏதோ வந்து இல்லாத விஷயத்த நடக்காத விஷயத்த இது வரைக்கும் யாருமே வந்து 20 வயசுல பண்ணாத விஷயத்த இவங்க 2 பேரும் பண்ண மாதிரி அதை வந்து பேசி அது வந்து ஆடியன்ஸ் ரசிப்பாங்கன்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. பேசி கச்சாமச்சான்னு பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு அரசு விழா. இது வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா சிம்போனி பண்ணார், அந்த சாதனை பண்ணார்ன்றதுனால ஒரு தமிழ்நாடு அரசு வந்து அவரை கௌரவிச்சு பண்ற ஒரு அரசு விழா. இது அரசாங்க விழா தானே. ஸோ இந்த அரசாங்க விழான்னும் போது அங்கே அந்த விழாவில் வந்து முதலமைச்சர் இருக்காரு, இன்னும் பல அமைச்சர்கள் இருக்காங்க. ஸோ பல பேர் வந்து அந்த விழாவில் வந்து கலந்துட்டு இருக்காங்க. ஒரு நேரு ஸ்டேடியத்தில் நடக்கிற ஒரு பெரிய விழா. அந்த விழாவில் வந்து பலவிதமான புரோட்டோகால்ஸ் இருக்கும். ஒரு கவர்மெண்ட் உடைய ஃபங்க்ஷன் அப்படின்னா நிறைய புரோட்டோகால்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் பேசலாம், இதுதான் பேசக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கடைபிடிக்கணும். ஸோ இதையெல்லாம் கடைபிடிக்காம இந்த அரசு மேடையை இதுக்கு பயன்படுத்தியிருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. வேற எங்கேயாவது போய் பேசியிருக்கலாம், வேற ஏதாவது ஒரு விழா மேடையிலையோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்லையோ ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஜாலியாக பேசியிருக்கலாம். இந்த அரசு விழாவை வந்து இதற்கு பயன்படுத்தியிருக்க வேணாங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்கன்னா சினிமாவில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இது தெரியும், மக்களுக்கு இது தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இளையராஜாவை பிடிக்காதவங்க யாருமே இல்லை. அவரோட பாடல்களை வந்து 80ஸ்ல இருந்து இருக்கிறவங்க அப்பா அம்மால இருந்து எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் அவங்களுக்கு எப்படி போய் சேரும்? இப்ப 4 பேனா வந்து அவரோட பாட்டு கேட்கறாங்க, இல்லைன்னா அவரை பத்தி பேசுறாங்க, இந்த ஒரு விஷயம் அங்க அடிபடும் இல்லையா? இல்லைன்னா இது மக்களுக்கு அவரோட ஃபேன்ஸ்க்கு இது எந்த மாதிரி ஒரு விஷயமா அமையும்? இதெல்லாம் யாருமே பெருசா எடுத்துக்க மாட்டாங்கம்மா. இதெல்லாம் யாருமே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் கடந்து போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து ஏன்னா எல்லாருமே அதை கடந்து தானே, அந்த வயசை கடந்து தானே வந்து. ரஜினி அவர்களோ இல்லைன்னா கமல் அவர்கள் பேசியிருந்தா கூட பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு நடிகர்கள் பேசியிருக்காங்க அப்படின்னா அது வேற மாதிரி போயிருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இளையராஜா மிகப்பெரிய ஒரு ஞானியா ஒரு இசை கடவுளா பார்க்கப்படுறவர், அவர் மேல அவரை பத்தின இந்த ஒரு பேச்சுன்றது வந்து எப்படி போகும்ன்றது இருக்குல்ல, அது ஏதாச்சும் வாய்ப்பு? இசை கடவுளா பாக்குறாங்க அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது அப்படின்வாங்க. காரணம் என்ன அப்படின்னா நதி மூலம் அதாவது பயங்கரமா காட்டாறு மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து நதி வந்து ஓடிட்டு இருக்கும். நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா என்ன இவ்வளோ பயங்கரமா ஃபெரோசிஸா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்வையில தோணும். நீங்க அதனுடைய ஆர்ஜின், மூலம்னா ஆர்ஜினை நீங்க எங்க இது வருது இந்த நதி அப்படின்னு தேடி போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கொஞ்சோண்டு சொட்டு சொட்டா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தோணும், என்னன்னா ஓ இவ்வளோ பெரிய காட்டாரா இருக்கிற நதி இங்கேருந்து இவ்வளோதானா, இத்தினுண்டா தான் ஓடுதா அப்படின்னு என்ன தோணும். அதே மாதிரி ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது என்னன்னா இன்னைக்கு ரிஷியா இருக்கிறவர், அதாவது இன்னைக்கு வந்து ஒரு முனிவரா இன்னைக்கு ஒரு கடவுள் மாதிரி இருக்கிறவருடைய மூலம் ஆர்ஜினை போய் பார்த்தீங்கன்னா 18 வயசுல 20 வயசுல 25 வயசுல 30 வயசுல எல்லாம் என்னென்னமோ சேட்டையெல்லாம் பண்ணியிருப்பான். தண்ணி அடிக்கிறதுலேருந்து எல்லா தருதலத்தனமும் அவன் பண்ணியிருப்பான். அந்த மூலத்தை ஆர்ஜினை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இவனா இப்படி வேஷம் போட்டுக்கிட்டு தெரியுறான் அப்படின்னு இவன் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அதனால தான் பெரியவங்க அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு. ஸோ இளையராஜா வந்து ஆரம்ப காலத்தில் வந்து பண்ண விஷயங்கள் அதெல்லாம் வந்து
யதார்த்தமாக எல்லாருக்கும் உள்ள வாலிப வயசில் உள்ள விஷயங்கள் தான். அதெல்லாம் வந்து தவறாக பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அதை 2 பேரும் நண்பர்களாக இருந்து ஒரே காலகட்டங்களில் பயணித்த ரஜினிகாந்தும் இளையராஜாவும் வந்து அது வந்து ஜாலியாக தான் அந்த மேடையில் வந்து சொல்லி பேசி சிரிச்சுக்கிட்டாங்க, அது கலகலப்பாக ஆக்கிக்கிட்டாங்க. ஆனால் அரசு மேடையில் இதை பண்ணியிருக்க வேணாங்கிறது மட்டும்தான் கருத்து. ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இளையராஜா இப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது சினிமா துறையில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். நான் இப்பயே சொல்லியிருந்தேன். ஸோ அப்படிப்பட்ட இளையராஜா கொஞ்சம் கொஞ்சமாக முழுசாக வந்து மாறுறாரு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறுறாரு. எப்படின்னா மிகப்பெரிய பாடல்களை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. மிகப்பெரிய புகழும் மிகப்பெரிய பணம் எல்லாமே வந்து இளையராஜாவுக்கு வந்து சேர ஆரம்பித்தோன்னே இளையராஜா வந்து இதுலேருந்தெல்லாம் வெளியில் வர்றார். டோட்டலாக வந்து இந்த மாதிரியான எப்படி சொல்கிறது, சின்னத்தனமாக பேசுறது, சிரிக்கிறது, ஜாலியாக பண்ணுறது எல்லாத்துலேயுமே வெளியில் வந்து இதாவது இங்கே தான் ரொம்ப முக்கியம். அதாவது இளையராஜா வந்து அந்த இசைக்காண்டியே தன்னை அர்ப்பணிக்கிறார். தன்னை முழுமையாக பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் இசைக்காண்டி அர்ப்பணிச்சிட்டாரு 85 வயசு வரைக்கும் அப்படின்னா இளையராஜாவை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒழுக்கமா, டிசிப்ளினா, பிரின்சிபலா இசை 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 இசைன்னு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரையும் விட்டுட்டு பார்க்காம இந்த இசைக்காண்டே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மனிதர் இளையராஜா. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. நான் அப்படியெல்லாம் வாழ்ந்தரா இளையராஜா இசைக்காண்டி தன்னை வந்து மாற்றிக்கிட்டாரு, அர்ப்பணித்தார், எல்லாம் ஓகே. ஆனால் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இளையராஜா வந்து பல நேரங்களில் வந்து அதாவது ஒரு காலகட்டங்கள் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 80களின் தொடக்கத்திலலாம் வந்து ராஜா அப்படின்னா ராஜா இளையராஜா இல்லாமல் படமே பண்ண முடியாது. ரஜினியாலையும் பண்ண முடியாது, கமலாலையும் பண்ண முடியாது, கார்த்திக் பிரபு இன்னும் அன்னைக்கு இருந்த பிரபல நடிகர்களாலையும் பண்ண முடியாது, அன்னைக்கு இருந்த பாரதிராஜா பாலச்சந்தர் மாதிரியான பிரபல இயக்குநர்களாலும் இளையராஜா எல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் விஜயவாகினி, ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் இவங்கெல்லாம் கூட இளையராஜா எல்லாம் பண்ண முடியாதுங்கிற ஒரு காலம் வந்துச்சு. எல்லாருமே இளையராஜாவோட சாங்ஸ்க்காண்டி போனாங்க, எல்லாருமே இளையராஜாவோட ஸ்டுடியோவில் நின்னாங்க. நான் சொல்கிறேன், இத்தனை பேரும் நின்னாங்க. பெரிய பெரிய டாப் மோஸ்ட் ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருமே நின்னாங்க. அப்படி ஒரு காலம் வந்தப்ப இளையராஜா வந்து அந்த பணிவு, அந்த கனிவு இதெல்லாம் வந்து அவர் யூஸ் பண்ணவே இல்லை. அவர் வந்து எல்லாத்தையுமே மாற்றி எல்லாத்திட்டையும் திமிர்த்தனமாக பிஹேவ் பண்ண ஆரம்பித்தார். எல்லாரையும் வாடா போடான்னு பேச ஆரம்பித்தார். என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் பேச ஆரம்பித்தார். ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 ப்ரொடியூசர்ஸு 15 டேரக்டர்ஸ் எல்லாம் வேணும்ட்டே காக்க வச்சார். ஒரு பக்கம் கம்போசிங் போயிட்டு இருக்கோம். அதாவது 1 மணி நேரத்தில் 6 பாட்டுக்கு கம்போஸ் பண்ணி வந்து பாட்டோட டியூனை போட்டுருவாரு. ஒரு நாளில் 4 பாட்டுக்கு ரெக்கார்டிங் பண்ணிடுவார். 1.5 நாளில் ஒரு பெரிய படத்தினுடைய ரீரிகார்டிங்கை முடிச்சுடுவார். அசாத்திய திறமை. அதுலாம் நம்ம எந்த விதத்துலையும் இளையராஜா நம்ம விமர்சனம் பண்ண மாட்டோம். ஆனால் இளையராஜா என்றவர் இசை ஞானி. அந்த அளவுக்கு வந்து மனித தன்மையோட வந்து நடந்துக்கிட்டாரா புகழின் உச்சிக்கு போகும்போது அப்படின்னா நிச்சயமா நடந்துக்கல. எனக்கே தெரியும், பல பேரை வந்து இன்சல்ட் பண்ணார், எத்தனையோ பேரை வந்து இளையராஜா இன்சல்ட் பண்ணாரு. ரொம்ப வந்து டாமினேட்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாரு. எனக்கு தெரிஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல இயக்குனர், அவர் 7-8 படங்கள் தான் இயக்கி இருக்கிறாரு. அவர் ஒன்று பாப்புலரான இயக்குனர். அந்த இயக்குனர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரஜினி எப்படி பயணிச்சாரோ அதே மாதிரி வந்து இளையராஜாவோட ஆரம்ப காலகட்டத்தில் பயணிச்சு ஒன்றா தண்ணி அடித்து ஒன்றா ஜாலியாக எல்லாம் சுற்றிட்டு இருந்த ஒரு இயக்குனர். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இளையராஜாவை வந்து ஸ்டுடியோக்கு பார்க்க போகிறாரு, யதார்த்தமாக பார்க்க போகிறாரு. பார்க்க போனப்போ இளையராஜா வந்து ராஜா அப்படின்னு கட்டிப்பிடிக்க போகிறார். எதனால் கட்டிப்பிடிக்க போகிறாருன்னா பழைய நட்பு, பழைய பிரியத்தினால கட்டிப்பிடிக்க போனவரை அப்படி தள்ளி விட்டு நீங்கள் தொடாதீங்க, நீங்கள் தொட்டிங்கன்னா எனக்கு கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி இருக்குன்னு சொன்னார். இது உண்மை. இந்த இயக்குனர் பேர் வேண்டாம், அது ஒரு பிரபலமான இயக்குனர். இது நடந்தது. ஸோ இப்படிலாம் அந்த ஒரு 50-60 பேர் ஆர்கெஸ்ட்ரா வெளியில் வரும்போது அவர் போய் கட்டி பிடிக்க போய் இந்த மாதிரி சொல்லிட்டார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ தப்பு. அதாவது நீங்கள் வந்து சார் நான் இன்றைக்கி வந்து வேண்டாம் சார் அப்படின்னு கூட நீங்கள் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறது வந்து கைண்டாக ரெஃப்யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ யாரோ ஒருத்தவங்க யாசம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கொடுக்கணுன்னா கொடுங்க, கொடுக்க முடியாது அப்படின்னா வேண்டாங்க, பரவாயில்ல, எங்கிட்ட சில்லறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடலாம். அவங்கள வந்து நீ ஏன் பிச்சை எடுத்துகிட்டு இருக்க, உன் கை காலெலாம் நல்லா தானே இருக்குது, உனக்கு என்ன இப்போ குறை, போய் வேலை பாரு, அதை பாரு, இதை பாருன்னு கண்ணாப்புனான்னு திட்டுறது இதோட விட்டா பரவாயில்ல. பல பேர் வந்து பல விதமாக திட்டுறாங்க யாசம் கேட்குறவங்களை. தெருக்களில் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். அந்த மாதிரி செய்கிறதுங்கிறது தவறு. யாராக இருந்தாலும் அவங்க என்ன சூழ்நிலையோ அவங்க யாசம் கேட்க வந்திருக்காங்க, அவங்களோட மனநிலை என்னவாக இருக்கும் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் மற்றவங்களுடைய மனசை புண்படுத்துகிற மாதிரி செய்கிற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து என்றைக்குமே ஏற்க முடியாத விஷயங்கள். இன்னொரு பிரபல இயக்குனர், இன்னைக்கு பிரம்மாண்ட இயக்குனர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருடைய பேரில் வந்து அன்றைய காலத்தில் ஒரு சாமி படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இருந்தார். அந்த இயக்குனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மூத்த இயக்குனர், ரொம்ப வயசில் மூத்தவர், இளையராஜாவோடலாம் பல வயசு மூத்தவர். அவரெல்லாம் இன்னைக்கு இல்லை, இறந்துட்டாரு.
ஸோ அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இளையராஜா வந்து நெருங்கி ராஜான்னு அன்பு காட்டும் போது அவரையும் இப்படி தான் வந்து தள்ளி விட்டார். இதெல்லாம் வந்து இளையராஜா ஒரு காலத்தில் பண்ணார். அவர் டாமினேட்டிங்காக பிஹேவ் பண்ணுறாரு. அவர்கிட்ட இருந்து பாடல்கள் வாங்க முடியல. அவருடைய எப்படி சொல்கிறது, நான் தான் இன்னைக்கும் பேசுகிறார்ல, என்னோட இசை இல்லாமல் நீங்கள் வாழ்ந்துருவீங்களா, உங்களால் முடியுமா அப்படின்லாம் மேடையத்துக்கு இன்னைக்கு கேட்குறாருல. அப்போ அன்னைக்கு எப்படி இருந்திருப்பார் பாருங்க, 30 வயசில் வீரியமாக இருந்திருப்பார்ல. அப்போ வந்து ரொம்ப ரொம்ப பல விஷயங்களை வந்து இளையராஜா வந்து சினிமா துறையில் உள்ளவங்கள்ட்ட கோவத்தை காமிச்சாரு. ஸோ அது பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அன்னைக்கு இருந்தவங்க வந்து அதை விரும்பலை. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, பிரபலமான இயக்குநர்கள் பாரதி ராஜா போயிட்டார் இளையராஜா விட்டு, வைரமுத்து இளையராஜா விட்டு போயிட்டாரு, பாலச்சந்தர் போயிட்டாரு, மணிரத்னம் போயிட்டாரு, இன்னும் பல இயக்குநர்கள் வந்து இளையராஜா விட்டு போக இது ஒரு காரணம். ஓகேவா? அப்படி தான் வந்து ஒரு சூழ்நிலையில் பாலச்சந்தர்லாம் ஹட் ஆகி மணிரத்னம் பேனரில் மணிரத்னத்துக்கு பாலச்சந்தர் ஒரு படம் தயாரிக்கிறார், ரோஜா. அந்த படத்துக்கு வந்து மணிரத்னம் ஒரு கதையை சொல்லிட்டு பாலச்சந்தர்கிட்ட ஓகே கேட்குறாரு. அப்போ பாலச்சந்தர் வந்து சொல்கிறாரு, இந்த படத்துக்கு யார் மியூசிக்னு கேட்குறாரு. இளையராஜா அப்படின்னோடனே, இளையராஜா இல்லாமல் இந்த படத்தை பண்ணுறதா இருந்தால் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. இளையராஜா இருக்கணும்ன்றது போக இளையராஜா இல்லாமல் இருந்தால் பண்ணுறேன். அது காரணம் என்னென்னா, உங்களுடைய திறமை அது உச்சகட்டம். அதாவது வந்து உங்களுடைய திறமையை வந்து ஒரே 1%, ஏன் 1%, 0.1% கூட யாருமே டவுட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இசையில் ஞானம் படைத்தவர். எங்கேருந்து, ஒரு பட்டிக்காட்டிலேருந்து வந்தீங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அதாவது ஹிந்தி இசையமைப்பாளர்கள் இருக்காங்கல்ல, எஸ்டி பர்மன், ஆர்டி பர்மன், பப்பிலகரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா லட்சுமிகாந்த் பியாரிலால், கல்யாண்ஜி, ஆனந்த்ஜி, இந்த மாதிரி இப்போ மியூசிக் டைரக்டர்ஸு, அதாவது வந்து ஆராதனா, ஷோலே, பாபி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரவன், ஹீரோ, இந்த மாதிரி படங்கள், ஹிந்தி படங்களுக்கு பாட்டு போட்டு அந்த பாட்டு தமிழ்நாட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் பாடும். அப்போ வந்து தமிழ் மக்கள் என்ன நினச்சாங்கன்னா, இந்த மாதிரி ரிச்சாக மியூசிக்கை வந்து ரிச்சாக கொடுக்க முடியாது, ரொம்ப பிரமாதமாக மியூசிக் போடக்கூடிய வந்து டேலண்ட் வந்து ஹிந்தி இசையமைப்பாளர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த பாடல்கள் தான் வந்து நம்மளை வந்து ரொம்ப கேலப்பிங்காக என்ஜாய் பண்ண வைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலகட்டங்களில், நான் வரண்டா டே அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்து ஒரு பண்ணைபுரத்துலேருந்து வந்து அடித்து வந்து எல்லாரையும் தும்சம் பண்ணார். அதாவது வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமா வந்து பெரட்டி போட்டு வேற ஒரு மியூசிக் வந்து இளையராஜா கொடுத்தாரு. இளையராஜாவோட மியூசிக் வந்து இன்னைக்கு 50 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்ஸ்லாம் இருக்குது, உயிரோடு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு இசையை வந்து இளையராஜா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எத்தனையோ இசையமைப்பாளர் வந்துட்டாங்க. ஆனால் ஏஆர் ரஹ்மான், அனிருத், இன்னும் எத்தனையோ இசையமைப்பாளர், அவங்க கொடுத்த பாடல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலங்கடந்து நீங்கள் கேட்க முடியுமா, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. ஒரு காதலுக்கு இளையராஜாவோட இசை, ஒரு சோகத்துக்கு இளையராஜாவோட இசை, ஒரு இழப்புக்கு இளையராஜாவோட இசை, ஒரு பயணத்துக்கு இளையராஜாவோட இசை, அங்கே போய் நீங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் பயண கலைப்பில் நீங்கள் கேட்குறதுக்கு இளையராஜாவோட இசை, எல்லாத்துக்குமே இளையராஜாவோட இசைங்கிற மாதிரி கொடுத்தாரு. ஆனால் கொடுத்த காலகட்டங்களில் அவர் வேணும்னு போனவங்க எல்லாம் ஒரு காலகட்டத்தில் வேணான்னு போக ஆரம்பித்தாங்க. அப்படி வந்து பாலச்சந்தரும் மணிரத்னும் பேசி அறிமுகப்படுத்தினது தான் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானோட வரவு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளையராஜாவுக்கு போட்டியாளராக ஒருத்தர் வரணும். அதுக்கப்புறம் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்தாங்க. ஆனால் இளையராஜாவுக்கு போட்டி கிடையாது. இளையராஜாவுக்கு நேரடியாக அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் வந்தார். ட்ரெண்டை மாற்றினார். அவர் எப்படி ஒரு எம்எஸ் விஸ்வநாதன் கொடுத்துட்டு இருந்த ட்ரெண்டை இளையராஜா எப்படி மாற்றினாரோ, அந்த ட்ரெண்டை மாற்றி ஒரு புது விதமான இசையமைப்பாளராக ஏஆர் ரஹ்மான் வந்ததுனால தான் ஏஆர் ரஹ்மானுடைய பாடல்களை வந்து அதுக்கப்புறம் கொண்டாட ஆரம்பித்தாங்க. அவர் வேற மாதிரி அடித்தார், முக்காபலா இதுன்னு அடித்தோன்னே, டேக் இட் இசி, ஊர்வசின்னு அடித்தோன்னே அங்கே போயிட்டாங்க கூட்டமெல்லாம். அதுக்கப்புறம் இப்போ அனிருத் பக்கம் வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தர் இளையராஜா மாதிரி ஒரு ஜாம்பவான் அவர் வீழ்ந்ததுக்கு அவருடைய எப்படி சொல்றது அந்த நடவடிக்கை தான் காரணம். நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.